உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். போன் பண்ணி நல்ல வேளை ஐயர் கிட்ட கேட்டேன். இதெல்லாம் வீண் வேலை. நாளைக்கு அவ கழுத்துல கட்ட போற தாலி கடைசி வரைக்கும் நிக்க போகுதா என்ன? அப்படி நிக்காத தாலிக்கு எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? ஐஸ்வர்யா, நீ நினைக்கிறத நடக்கணும்னு நினைக்காத. அதையும் தாண்டி ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான், அவனும் ஒண்ணு நினைச்சிருப்பான், அதுதான் நடக்கும். ராஜா, நீ நாளைக்கு இது விஷயமா கோயிலுக்கெல்லாம் போக கூடாது. ராஜா, உங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நாளை காலையில கோயிலுக்கு போறோம். அஞ்சலி கடத்துல நீ தாலி கட்டுற. அஞ்சலி, அந்த தாலி எடுத்து பத்திரமா வச்சுக்கமா. காலைல கோயிலுக்கு போகும்போது எடுத்துட்டு வந்துரு. அஞ்சலி, இந்த யாருமா அந்த மாயா? அவளுக்கு எப்படி ஜெயில அவ்வளவு செல்வாக்கு? அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் வர பிரச்சனைய கட்ட பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு வைக்கிறான்னு சொல்றாங்க மாமா. அதனாலதான்ப்பா அவளுக்கு இவ்வளவு பவர் இருக்கு. யாரோ சொல்லிதான் அவ இப்படி செஞ்சிருக்கா. அதை யாருன்னு கண்டுபிடிச்சா கேஸ் அவனை கொண்டவங்களே கண்டுபிடிச்சிடலாம். அத்தை, சாப்பாடு ரெடி, வாங்க. வாங்க அத்தை, உட்காருங்க. மகதி, நீ உட்காந்து சாப்பிடு. கனகாவை கூப்பிட்டு சர்வ் பண்ண சொல்லு. இன்னைக்கு கனகா லீவ் அத்தை. காலையில நான் அவளை பார்த்த மாதிரி இருந்தது. காலையில இருந்தாங்க அத்தை, ஏதோ அவசர வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. சரி, அவ போனா போகட்டும், நாமளே எடுத்து போட்டுக்கலாம். நீ உட்காந்து சாப்பிடு. ராஜா, அஞ்சலி, வாங்க சாப்பிடலாம். மாமா, நீங்க போய் சாப்பிடுங்க, நான் வேணா சர்வ் பண்றேன். அஞ்சலி, நீ சர்வ் பண்ணிட்டு தனியா உட்காந்து சாப்பிடுவியா? எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். வா அஞ்சலி. இல்ல ராஜா, வா. வா அஞ்சலி. உட்கார். உட்காருமா, உட்கார். உட்கார் அஞ்சலி, உட்கார். வா உட்கார். நாங்க நிம்மதியா சாப்பிடுறது கூட உங்களுக்கு பிடிக்கலையா? மகதி, எந்திரி. ஐஸ்வர்யா, ஏன் அத்தை? சிங்கமும் மானும் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். ஆனா ஒரு கொலைய செஞ்சவளும் பறி கொடுத்தவளும் எப்படி ஒன்னா உட்காந்து சாப்பிட முடியும்? நீ அதை மறந்துட்டியா? எந்திரி. ஐஸ்வர்யா இரு, ஏன் இப்படி பண்ற? சொல்ல சொல்ல கேட்காம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா இப்படிதான் நடக்கும். பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? கேஸையும் போடுவாங்க, வீட்லயும் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன நீ இப்படி? வா மகதி, போலாம். அத்தை, எனக்காக நீங்க போக வேண்டாம், நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க, நான் போறேன். அஞ்சலி, அஞ்சலி, ஏய்
உட்காரு மகதி, சாப்பிடலாம். ராஜா, நம்ம இப்ப சாப்பிட வேணாம். இவங்க நிழல நம்புறவங்க, நிஜத்தை நம்ப மாட்டாங்க. நீ வா, நம்ம அப்புறம் சாப்பிடலாம். ராஜா, நீ உட்காரு. நீ எதுக்கு அவங்களோட போற? உட்காந்து சாப்பிடு. இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்க, அப்பா கூட சாப்பிடுங்க. அத்தை, எனக்கு என்னமோ ராஜா மாமா அஞ்சலியோட சாப்பிடணும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். பொண்ண பெத்தவன் நான் சொல்றேன். உட்காரு. அம்மா, இப்ப உட்கார போறியா இல்லையா? மகதி, நீ கை வாஷ் பண்ணிட்டு வந்து ராஜாக்கு சாப்பாடு போடு. சாப்பிடுங்க மாமா. சாப்பிடுங்க மாமா. இன்னும் வைக்கட்டுமா மாமா? போதும். சாப்பிடுங்க மாமா. சாப்பிடுங்க மாமா. சாப்பிடு ராஜா. ராஜா, என்ன சாப்பிடாம பாதியிலே எந்திரிச்சிட்ட? போதுமா? பரவாயில்ல அத்தை, அதே தட்டுல நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏ ராஜா, மகதி, நீ இந்த தட்டை எடுத்துட்டு போய் வச்சுட்டு வந்துடு. அது எதுக்கு அத்தை நம்ம எடுத்து வச்சுட்டு? இங்க வீட்ல ஒருத்தி சும்மா தானே இருக்கா, அவ எடுத்து வச்சிருவா. நான் மேலே என் ரூமுக்கு போறேன், நீ வா. அஞ்சலி, வாமா சாப்பிடலாம். அஞ்சலி, வா. வாமா, உட்கார். இல்ல மாமா, நான் சர்வ் பண்றேன், நீங்க சாப்பிடுங்க மாமா. அஞ்சலி, அதெல்லாம் வேண்டாம், நான் சாப்பிட்டேன். நீங்க 2 பேரும் உட்காருங்க, நான் சர்வ் பண்றேன். உட்கார். ராஜா, இல்ல உட்கார், வா. வாமா. கொஞ்சம் போதும் போதும்.
ராஜா முதல்ல மாமாக்கு வை. ராஜா இங்க வாப்பா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஐயோ இவ தொல்லை தாங்க முடியலையே. நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன் போ. நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் வந்துடுறேன். போ ராஜா. அஞ்சலி வா, எடுத்து போட்டுக்கோ, சாப்பிடலாம். இந்தம்மா. ஏம்மா உட்காந்து சாப்பிடு. ஆ. என்னம்மா இங்க இவ்வளவு தட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா சாப்பிட்ட தட்டுல சாப்பிடுற? அம்மா சாப்பிட்ட தட்டுல பொண்ணு சாப்பிடறதுல எந்த தப்புமே இல்லையே மாமா. உங்களையும் அத்தையையும் என்னோட அப்பா அம்மா மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சாப்பிடுமா. எங்க போச்சது? அப்பா என்னப்பா இன்னும் தூங்கலையா? இந்நேரத்துல உட்காந்து லேப்டாப் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல ஒரு ஃபைல் வச்சிருந்தப்பா, அது எங்க போச்சுன்னு தெரியல. ஓ, என்ன ஃபைல்ப்பா? அன்னைக்கு நீங்க கோர்ட்ல தேடினீங்களே அந்த ஃபைலா? அதேதான் ராஜா. அஞ்சலிக்கு ஜாமீன் வாங்குறதுக்கு அததான் முக்கியமான ஆதாரமா எடுத்து வச்சிருந்தேன். கோர்ட்ல ஜட்ஜி கிட்ட காட்டுறதுக்கு ஓபன் பண்ணா அந்த ஃபைலையே காணோம். ஆமாப்பா, நான் அதை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட. அஞ்சலியை நாம ஜாமீன்ல எடுத்தாலும் இந்த எவிடன்ஸ் எல்லாம் அஞ்சலியை விடுதலை பண்றதுக்கு தேவைப்படுது ராஜா. இந்த லேப்டாப்ல இருக்கிறது தானா டெலீட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லையே. அப்படியே டெலீட் ஆனாலும் ட்ராஷ்ல இருக்கும். அதை ரிகவர் பண்ணலான்னு பார்த்தா அது ட்ராஷ்லயும் இல்லையே. அதான் ஃபைல வேற ஏதாவது ஃபோல்டர்ல மாத்தி போட்டுட்டானான்னு தேடிட்டு இருக்கேன். இந்த வேலையை யார் பண்ணிருப்பாங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலையே. என்னோட லேப்டாப் பாஸ்வேர்ட் தெரிஞ்சது ஐஸ்வர்யா மட்டும்தான். மாமா, அத்தை இந்த மாதிரி வேலைலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி பேக் ஸ்டாபிங் எல்லாம் பண்ண மாட்டாங்க. வேற யார் பண்ணிருப்பா அஞ்சலி? மகத்தி தான் பண்ணிருப்பா.
அதுல எந்த சந்தேகமும் இல்ல மாமா. மகதியா, அவளுக்கு என்னோட பாஸ்வேர்டு எப்படி தெரியும்? அதெல்லாம் அவ ஈஸியா கண்டுபிடிச்சிருவா மாமா. மாதியை பத்தி நம்ம சொல்லலாமா? ராஜா, என்ன என்ன யோசிக்கிற? உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா? இல்ல அஞ்சலி, அது எனக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்து ரெக்கவர் பண்ணலாமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ராஜா, அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா ரெக்கவர் பண்ணி கொடுத்துருப்பா. இந்தா சீக்கிரம் கொண்டு வந்துரு. நீ கூட இருந்து பாத்துக்கோ. அஞ்சலி, சரிப்பா. நீ என்னமா இன்னும் முழிச்சிட்டு இருக்க? டைம் ஆயிடுச்சுல, போய் படுத்துக்கோ. ராஜா, அஞ்சலி கூட்டு போ. அவ ஜெயில கூட சரியா தூங்கி இருக்க மாட்டான். நீ போமா. வா அஞ்சலி, போங்க. ராஜா, ஒரு கொலைகாரிய நீங்க 2 பேரும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறத எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. இன்னும் எதுவுமே ப்ரூவ் ஆகலையே. கொலைகாரின்னு சொல்லிட்டு இருக்க. பேசுறதுக்கு வேணும்னா இது நல்லா இருக்கலாம். நிஜத்துல இவ கொலைகாரி தானே. என் அண்ணனை கொன்னு இருக்கா. அவ வயித்துல இருந்த வாரிச கொன்னு இருக்கா. இன்னும் யார் யார கொல்ல போறாளோ தெரியலையே. அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே தப்பு. அதுல பெட்ரூம் கொடுக்கறது இன்னும் பெரிய தப்பு. இது சுத்தமானவங்க இருக்கிற வீடு. இங்க இந்த மாதிரி கரை படிஞ்சவளை வச்சுக்கிட்டு நீங்க கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஐஸ்வர்யா, என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு மருமக. அது எனக்கு இல்ல, உங்களுக்கு. என்னைக்கு இவ என் அண்ணனை கொன்னான்னு தெரிஞ்சதோ அன்னைக்கு அவளோட உறவு அறுந்து போச்சு. அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே தப்பு. அதுல பெட்ரூம் கொடுக்கறது இன்னும் பெரிய தப்பு. இது சுத்தமானவங்க இருக்கிற வீடு. இங்க இந்த மாதிரி கரை படிஞ்சவளை வச்சுக்கிட்டு நீங்க கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஐஸ்வர்யா, என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு மருமக. அது எனக்கு இல்ல, உங்களுக்கு. என்னைக்கு இவ என் அண்ணனை கொன்னான்னு தெரிஞ்சதோ அன்னைக்கு அவளோட உறவு அறுந்து போச்சு. என்னால அவளை ஒரு வேலை செய்யறவளா கூட ஏத்துக்க முடியாது. சரி, அவன் நிரபராதின்னு ப்ரூவ் ஆனா? அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் ஒரு பேச்சுக்காக சொல்றேன். அவ நிரபராதின்னு ப்ரூவ் ஆனா இவளுக்கு நானே ரெட் கார்பெட் விரிச்சு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரேன். இவ நல்லவளா இருந்தா நான் நிரபராதின்னு ப்ரூவ் ஆகுற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு இவளே சொல்லிருக்கணும். ஆனா சொல்லலையே. இவ ஏதோ திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கா. நீங்க 2 பேரும் அதுக்காக உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. அவ இந்த வீட்டு பெட்ரூம்ல படுத்தா நான் ஹாலுக்கு வந்து படுத்துருவேன். அவ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சப்பவே நான் வீட்டை விட்டு போயிருக்கணும். ஆனா எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அதனாலதான் என்னால போக முடியல. அத நீங்க அட்வான்டேஜா எடுத்துக்காதீங்க. ஏய் ஐஸ்வர்யா, அம்மா, மாமா, நீங்க போய் படுங்க. நீமா? எல்லாம் நல்லபடியா முடியற வரைக்கும் நான் கிச்சன்லயே படுத்துக்கிறேன். அஞ்சலி,
சமையல் கட்டுல நீ எப்படிமா படுப்ப? நான் கிச்சன் அளவுல இருக்கிற சின்ன வீட்ல தான் வளர்ந்தேன். அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா. ஏமா அவதான் ஏதோ சொல்றான்னா நீயும் ஏமா மாமா ப்ளீஸ், நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். நான் நிரபராதி நிரூபிக்கிற வரைக்கும் இங்க எங்கேயாவது ஒரு ஓரமா இருந்துட்டு போறேன். இது தயவு செஞ்சு பெருசாக்க வேண்டாம் ப்ளீஸ். உங்க எல்லாரும் கூட பிடிச்ச இடத்துலயாவது இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் கிடைச்சதுன்னு நான் சந்தோஷப்பட்டுப்பேன்.